மத திணித்தல் என்ற ஒரு தரப்பிற்குள் இது கூட ஒரு இந்த இனவாத அல்லது இந்த ஒரு இனத்திற்கு எதிரான செயற்பாடாக ஐக்கிய நாடுகள் அவையால் அடையாளம் காணப்பட்ட ஒரு செயற்பாடு. மாணவிகள் முட்டாக்கு அணிந்து செல்கின்ற மாணவிகளின் பரீட்சை முடிவுகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் அந்த இரண்டாம் தரமாக நடத்தப்பட்டார்கள் அல்லது அவர்கள் மீதான சந்தேகம் இருந்தது போன்ற கருத்துக்கள் வருகின்றன. மனித உரிமை தங்களுக்கு பிரச்சனையாக வந்துவிடும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் திறம்பட செயற்பட்டு வருகின்றது. மேற்கு நாடுகள் பயணிக்கின்ற வழியில் தானும் செல்கின்றது, இரட்டை முகாம் தூண்டுகின்றது. இப்பொழுது அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை செய்ய விரும்புகின்றது. எனவே இந்த தமிழ் தேவாலயங்களை கூட இந்த பௌத்த விகாரைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் போர்க்குற்றம் என்கின்ற ரீதியிலான விசாரணையை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவால் இது தொடர்பான நேரடி அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். இவ்வாறான கண்துடைப்பான அறிக்கைகளை விடுவதை விடுத்து உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், இலங்கையில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்வதாகவும் அந்த செயற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் ஆதரவு அளிப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இது பற்றி பேச போன்றோம். இவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல முதலாவது கேள்வி இலங்கையில் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்வதாகவும் அந்த வன்முறைகளுக்கு அரசு அதிகாரிகள் தான் ஆதரவு அளிப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இது பற்றி கூற முடியுமா? இது உண்மையிலேயே அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயங்களை தற்போது அந்த அறிக்கையில் கொண்டு வந்திருப்பது அவர்கள் அந்த மதங்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த பிணக்குகள் காரணம் அல்ல. அங்கே மதங்கள் பரப்புவதற்கான நிலைமைகள் எல்லாம் சில அழுத்தங்களை சந்திப்பது போன்ற குற்றச்சாட்டுக்களை பல தரப்புகள் முன்வைத்ததால் இந்த விவகாரம் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டாலும் இது ஒரு கண் துடைப்பா என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சிறுபான்மை இனங்களின் மீதான தாக்குதல் அல்லது மத விவகாரங்களில் பெரும்பான்மையினத்தின் பங்களிப்பு அல்லது பாதுகாப்பு துறையின் கண்டுகொள்ளாமை அல்லது பாதுகாப்புத்துறை பெரும்பான்மையின மத குருமார்களுக்கோ அல்லது வழிபாட்டு தலங்கள் அமைப்பதற்கோ ஆதரவு கொடுத்தல் எல்லாம் கண்கூடாக பல ஆண்டுகளாக கண்டு வந்த விடயம். இது இன்று நேற்றல்ல. இது நாங்கள் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திற்கு அல்லது 1948ஆம் ஆண்டிலிருந்து இது அந்த அக்ரஷன் என்கின்ற ஒரு அதாவது மத வன்முறைகள் அல்லது மத ஆளுமை அல்லது மத திணித்தல் என்ற ஒரு தரப்பிற்குள் இது கூட ஒரு இந்த இனவாத அல்லது இந்த ஒரு இனத்திற்கு எதிரான செயற்பாடாக ஐக்கிய நாடுகள் அவையால் அடையாளம் காணப்பட்ட ஒரு செயற்பாடு. இந்த விவகாரம் இலங்கையில் தற்பொழுது சூடு பிடித்ததற்கான காரணங்கள் 3 விதமாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இஸ்லாமிய மதத்தினருக்கு இடையே இடம்பெறுகின்ற இந்த பூசல் சம்பவங்கள். இஸ்லாமிய மதத்தினர் சகல மாவட்டங்களிலும் பரவி இருக்கின்ற ஒரு மதத்தினராக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய உரிமைகளை பிரயோகிப்பதற்கான அல்லது அவர்களுடைய மத வழிபாடுகளை செய்வதற்கான பல அழுத்தங்களும் இருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் மசூதிகளை எங்கிருந்தாலும் அவர்கள் வச்சிருப்பது வழக்கம். அது அந்த ஒரு பிரதானமான ஒரு சிங்கள பிரதேசத்தில் இருக்கும் பொழுது அது குறித்து அல்லது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அது குறித்து தெரிவிக்கின்ற விசரணங்கள் அல்லது மக்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மற்றும் முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் விவகாரத்தில் அவர்கள் செய்கின்ற விடயங்கள். இப்பொழுது குறிப்பாக அந்த மன்னிப்பு சபையின் கண்டனத்திற்கு அண்மைய நாட்களில் ஆளான ஒரு விடயம் கூட இந்த மாணவிகள் முட்டாக்கு அணிந்து செல்கின்ற மாணவிகளின் பரீட்சை முடிவுகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை
நடத்தப்படவில்லை என்றும் அவர்கள் அந்த இரண்டாம் தரமாக நடத்தப்பட்டார்கள் அல்லது அவர்கள் மீதான சந்தேகம் இருந்தது போன்ற கருத்துக்கள் வருகின்றன. இதனை முதல் விடயமாக வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது விடயமாக இந்த கிறிஸ்தவ மதத்தை போதிப்பவர்கள் அல்லது அந்த கிறிஸ்தவ மத மாறுதலுக்கு விரும்புகின்ற மக்களே அல்லது கிறிஸ்தவ மத மாற்றத்திற்கு ஆன பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்கள் மீதான பார்வை என்பது அதிகரித்திருப்பது. இதனை முதலாவது காரணமாக கூட நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். என்றால் அமெரிக்காவின் கவனத்திற்கு முதலாவதாக சென்றிருக்கக்கூடிய விடயம் இதாகத்தான் இருக்கும். என்றால் அவர்களுக்கு இவ்வாறான பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய மொழி ஆளுமை மற்றும் ஆதாரங்களை பெறக்கூடிய ஆளுமை என்பன எல்லாம் சாதாரணமாக இருக்கின்ற விடயம். எனவே அவர்கள் இந்த விடயத்தை சில வேளைகளில் அமெரிக்காவின் விடயத்திற்கு கொண்டு சென்றிருக்கலாம். மூன்றாவது விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள். தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்ற தொல்பொருள், அதாவது இந்த இலங்கையிலேயே இந்த அதிக மத ஆளுமை உள்ள அமைச்சாக இருக்கின்ற அமைச்சு எது என்று சொன்னால் அது தொல்பொருள் இயல் அமைச்சு என்றுதான் கூற வேண்டும். அந்த அமைச்சு உண்மையிலே அவ்வாறான ஒரு அமைச்சாக இருக்க முடியாது. ஒரு நடுநிலையான அமைச்சாக அந்த நாடு சார்ந்த சான்றுகளை வெளிக்கொணர்வதாக ஒரு நாடாக ஒரு அமைச்சாக இருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வாறு செயற்படுவதில்லை. அது பௌத்த மதத்தின் ஆளுமை உள்ள பிரதேசங்கள் என கருதப்படுபவை அல்லது பௌத்த மதம் எங்கெல்லாம் பரவி இருக்கின்றதோ என்று ஆராய்வதற்கான வளங்களை வழங்குகின்ற ஒரு அமைச்சாகவும், அவ்வாறான பிரதேசங்களை எந்தவித அபிவிருத்திக்கும் உட்படுத்தாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைச்சு. எனவே அவர்கள் பல இடங்களில் இந்த தமிழ் தேவாலயங்களை கூட இந்த பௌத்த விகாரைகள் இருந்ததற்கான ஆதாரங்களை காட்டி தமிழ், அதாவது இந்து ஆலய, அதேவேளை புதிதாக பல பௌத்த ஆலயங்களை அமைக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவது போன்றனவும் இந்த விவகாரங்கள் கூட, குறிப்பாக இந்த விவகாரங்களில் மக்கள் கொண்டுள்ள விசனங்கள் போன்றவற்றை எல்லாம் வெளிக்கொணர்வதான ஆர்ப்பாட்டங்கள் போன்றவை எல்லாம் நடந்திருக்கின்றன. இந்த மூன்று காரணங்களையும் நாங்கள் பிரதான காரணங்களாக எடுத்து பார்த்தாலும் இந்த அறிக்கையின் தன்மை என்பது நியாயமானதா என்கின்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகின்றது. என்றால் அதனை நேரடியாக கண்டிக்கக்கூடிய அல்லது நேரடியாக தற்பொழுது அங்கே இனப்பிரச்சனை தொடர்பான விவகாரங்களில் இனங்கள் பயணிக்கின்ற அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் கூட இந்த விவகாரங்கள் போர்க்குற்றமா அல்லது இனப்படுகொலையா என்கின்ற விவகாரங்களை எல்லாம் விவாதிக்கின்ற நிலையில் இருந்த பொழுதிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பே அது ஒரு போர்க்குற்றம் என்கின்ற ரீதியிலான விசாரணையை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவால் இது தொடர்பான நேரடி அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். இவ்வாறான கண்துடைப்பான அறிக்கைகளை விடுவதை விடுத்து அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான ஒரு சுருக்கமான பதிலாக கூறலாம் சுதர்ஷினி. அடுத்த கேள்வியாக, அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்த மத சிறுபான்மையினர் கூட கைது செய்யப்பட்டு அச்சுறுத்தலுக்கு ஆளானதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முடியுமா? ஆமாம், இது நிச்சயமாக தமிழர்களுக்கும் பொருந்தும், முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். முக்கியமாக இந்துக்களுக்கு பொருந்தக்கூடிய விடயம். இந்துக்கள் பல இடங்களிலும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு நீதிமன்ற அனுமதி பெற்றே செல்கின்ற பொழுது கூட அதனை தடுக்கின்ற தரப்பாக காவல்துறை இருந்திருக்கின்றது. காவல்துறை மூலம் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அது அரசு அதிகாரிகளின் அனுசரணையை பெற்றதாக மாத்திரமல்ல, முக்கியமான அரசு தலைவர்களின் அனுசரணையை பெற்றதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றவரோ அல்லது பிரதமராக இருக்கின்றவரோ நேரடி உத்தரவுகளை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர்கள் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதும், அங்கே நடக்கின்ற போராட்டங்களுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று அவர்கள் தங்களை பிரபல்யப்படுத்துவதும் இந்த இரண்டுங்கட்ட நிலையை காட்டுகின்றது. காரணம் ஒன்று, இந்த அரசு தலைவர்களை நிர்பந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது குறித்த விவகாரங்களை முன்கொள்ளலாம், அல்லது இது சம்பந்தமான விவகாரங்களை அவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு முன்வைத்து நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகளை கொண்டுள்ளலாம். இல்லாமல் இது ஒரு போராட்டமான நிலையில் அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இது நிச்சயமாக அங்கே ஒரு அந்த நேரத்தில், அதாவது மத உணர்வு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் குடும்ப உறவை விட மேலானதாக நாங்கள் பல முறை குறிப்பிட்டிருந்தாலும் அந்த உணர்வு கொந்தளிக்கின்ற நேரம், ஒரு திருவிழா நடக்கின்ற நேரம் அல்லது ஒரு விசேட வழிபாட்டிற்கான தினத்தில் சென்று அங்கே அந்த போராட்ட முயற்சிகளை எடுத்துவிட்டு அதை அப்படியே கைவிடுவது போன்ற நிலைப்பாடு எங்கள் மத்தியிலும் இருக்கின்றது. ஆனால் இது நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டங்களின் பொழுது இவ்வாறு நடைபெறுகின்றது என்று அவர்கள்
அவர்கள் கூறுகின்ற கருத்து என்பது உண்மை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இந்த மேற்குலக நாடுகள் 2 நோக்கம் கொண்ட நாடுகளாக செயற்படுகின்றனவா? நீங்கள் எவ்வாறு அதை பார்க்கின்றீர்கள்? இல்ல, மேற்குலக நாடுகள் 2 நோக்கம் கொண்டனவா என்பதை விட இலங்கை கூட இவ்வாறான ஒரு 2 நோக்கம் கொண்ட நாடாக மாறி வருகின்றதா என்ற கேள்வியும் இங்கே எழுகின்றது. குறிப்பாக மேற்குலக நாடுகள் அவ்வாறான நோக்கம் கொண்டவை. இப்பொழுது பார்த்தீங்கள் என்றால் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான மகாநாட்டை கொழும்பில் வரவேற்று அதனை நடத்தி முடிப்பதில் முக்கியமாக பங்கு வகிப்பவர் கூட அமெரிக்க தூதராக இருக்கின்றார். மற்றும் வேறு நாடுகளின் தூதர்கள் எல்லாம் பங்கு பற்றி அரசின் போக்கை ஆதரிக்கின்றார்கள். அதே இவர்களால் ஏன் மனித உரிமை விவகாரத்தில் செயற்பட முடியாது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இதே நேரம் மறுபக்கமாக மனித உரிமை தங்களுக்கு பிரச்சனையாக வந்துவிடும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் திறம்பட செயற்பட்டு வருகின்றது. இப்பொழுது அண்மையில் கூட இந்த மாத ஆரம்பத்தில் அல்லது கடந்த மாதத்திலாக இருக்க வேண்டும் ஒரு பாலி சமிட் என்று சொல்லி இந்தோனேசியாவில் ஒரு மகாநாடு நடத்தப்பட்டது. அந்த மகாநாட்டில் முக்கிய பேசு பொருளாக கலைக்கப்பட்டது என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த மேற்குலக நாடுகள் எல்லாம் சில விவகாரங்களை முன்கொண்டு வருகின்றன. மனித உரிமைகள் மற்றும் சிறுவயது தொழிலாளிகள் மற்றும் போஸ்ட் மேரேஜ், அதாவது கட்டாயப்படுத்தி திருமணம் செய்தல் அல்லது போஸ்ட் லேபர்ஸ், அதாவது கட்டாயமாக தொழிலாளிகளை வைத்திருத்தல் போன்றவை இருக்கின்ற நாடுகளில் இருந்து தங்கள் இறக்குமதிகளை மேற்கொள்வதும் இல்லை, ஏற்றுமதிகளை மேற்கொள்வதும் இல்லை என்று. இப்பொழுது கனடா கூட 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டு இது தொடர்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதற்கு முந்தைய ஒரு 6-7 ஆண்டுகளாக பல நாடுகள், நோர்வே மற்றும் இப்பொழுது கடந்த ஆண்டு நான் நினைக்கிறேன் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல நாடுகளும் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றன. இது இலங்கைக்கு மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால் இலங்கையில் 2வது பெரிய ஏற்றுமதி மையமாக இருப்பது ஐரோப்பிய ஒன்றியம். அது பல நாடுகள் சேர்ந்த இடம். அவர்களுடைய தேயிலை, புகையிலை மற்றும் பல பொருட்கள் பெரிய சந்தையை கொண்டுள்ள ஒரு வலயம் ஐரோப்பிய ஒன்றியம். அதே போல கனடா இந்த வருடம் கொண்டு வந்திருக்கிறது. எனவே அவர்கள் இப்பொழுது சிறார்களை வேலைக்கு சேர்த்தலை தவிர்த்தல் மற்றும் கட்டாய தொழில் நிர்பந்தத்திற்கு ஏற்படுத்தல், அதாவது கூலி வேலைக்கு என்று சொல்லி கூறி அவர்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து வைத்திருத்தல் அல்லது சிறு தொகைக்கு அவர்களை தங்களுடைய காணிகளில் வைத்திருத்தல் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அல்லது தொழிற்சாலைகளில் அவ்வாறு வைத்திருத்தல், சமையல் அல்லது உணவகங்களில் வைத்திருத்தல், புடவையகங்களில் வைத்திருத்தல் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இவை தடை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இலங்கை அரசு வந்த பொழுது அது தாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று காட்டுவதற்காக இலங்கையில் உள்ள பெரிய நிறுவனங்கள் மூலம் இந்த மகாநாட்டை நடத்தி அதற்கு ஆதரவும் வழங்கி உறுதிமொழியும் கொடுத்திருக்கின்றன. தாங்களும் இந்த இவ்வாறான விடயங்களை கட்டுப்படுத்துவதில் முன்னின்று செயற்படுவோம் என்று. இந்த வகையில் பார்த்தால் மேற்குலக நாடுகள் 2 முகம் கொண்டவை. அவரை கண்டிக்க வேண்டிய விடயங்கள், குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல மனித உரிமை விவகாரங்களை கண்டித்து இப்பொழுது காலநிலை மாற்றம் என்பது வரவேற்க வேண்டியது, நிச்சயமாக தேவையானது ஒன்று. அதே போல இந்த மனித உரிமை விவகாரமும். ஆனால் அந்த விவகாரம் என்பது பல நாடுகளிலும் சட்டமாக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து இலங்கை 2 முகம் பூண்டு இப்பொழுது அதற்கான பிரச்சாரங்களில் தாங்கள் இந்த வழிவகைகளை பின்பற்றி செல்கின்றோம் என்று காட்டுகின்றது. இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழர் தரப்புகள் அல்லது தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் என்று இருப்பவர்கள் கூட இந்த விவகாரங்கள் பற்றி அறியாதவர்களாக அல்லது அது குறித்து கருத்து தெரிவிப்பவர்களாக இருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் இலங்கை மேற்கு நாடுகள் பயணிக்கின்ற வழியில் தானும் செல்கின்றது, இரட்டை முகாம் பூண்கின்றது. இப்பொழுது அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை செய்ய விரும்புகின்றது. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஆம், மேற்கு நாடுகளும் அவ்வாறுதான் செயற்படுகின்றன. அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதில் இலங்கை கூட வெற்றி கண்டு செல்கின்றது என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். நன்றி. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி சுரேஷ் தர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.